Hello friends, welcome to Dream School. My name is Rajesh. I am a graphic designer. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோன்னா ஃபோட்டோஷாப்னா என்ன, அந்த ஃபோட்டோஷாப் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப்போட ஓப்பனிங் விண்டோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது ஃபோட்டோஷாப்போட வெல்கம் விண்டோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஜில் நம்மளோட இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இன்டர்நெட்டில் ஆன் இருந்துச்சுன்னா இதில் வந்து நிறைய ஆட்ஸ்லாம் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆட்ஸ்லாம் உங்களுக்கு எதுவும் ப்ளே ஆக வேண்டாம், இந்த மாதிரி விண்டோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டேரெக்டாக எடிட் ஆப்ஷன் போய்டுங்க. எடிட் ஆப்ஷன் போய்ட்டு அதில் ப்ரிஃபரன்ஸில் போய்ட்டு ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு அதில் செக் ஆகிருக்கிற அந்த ஆட்டோ ஹோம் ஸ்க்ரீன் அப்படி வந்து அன்செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு விண்டோ உங்களுக்கு வராது. ஃபைலை லோட் பண்ணுறதுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, டேரெக்டாகவே எந்த இமேஜ் நம்ம லோட் பண்ணமோ அந்த இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட எப்போதுமே யூஸ் பண்ணுற நேட்டிவ் மெத்தட், ஃபைல் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறது. இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஒரு கிரே கலர் பார்ட்டு தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோஸை எடிட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்பேஸு. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்துடலாம். டெஸ்க்டாப்போட ஸ்க்ரீன் சைஸில் ஒரு 70% ஸ்பேஸ் மட்டும் தான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மிச்சம் உள்ள 30 ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா பேலட் ஸ்பேஸ் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பேலட் ஸ்பேஸ் வந்து என்னென்னலாம் நம்ம ரெப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தோம்னா டூல் பாக்ஸ், நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண போனோமோ அந்த டூல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்தோம்னா இருக்கும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா பேனல் பாக்ஸ். ஸோ இந்த பேனல் பாக்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே ஹிஸ்ட்ரியாக இதில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே வந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம ரீடூ அன்டூ பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ப்ளஸ் பார்த்தோன்னா லேயர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ்னு அப்படின்னு சொல்லக்கூடிய பேலட், அதாவது பெயிண்ட் பேலட் எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸோட ஆப்ஷன்ஸு ப்ளஸ் வந்து பிளெண்டிங் மோட்ஸு, கிளிப்பிங் மாஸ்க்கு, ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த சைடில் வந்து நமக்கு ஆட் ஆகும். அண்ட் டாப் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெனு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது கீழே பார்த்தோன்னா ஆப்ஷன் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பாக்ஸ் பார்த்தோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. நம்ம இங்கே என்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டூல்ஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அங்கே மேலே மாறிக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஸ்பேஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளாங்க் ஒர்க் ஸ்பேஸை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஒர்க் ஸ்பேஸுக்கான ஆப்ஷன் அதில் வரும். அண்டு ஃபைலில் போய்ட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பேலட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஃபைலுக்கு நம்ம நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டைப்பில் கஸ்டம்னு இருக்கும். ஸோ அந்த கஸ்டமில் தான் நமக்கு தேவையான சைஸை நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்டாக கொடுக்க முடியும். ஸோ அதில் டிஃபால்ட்டாக பார்த்தோன்னா A4 இருக்கும், A6 இருக்கும், லெட்டரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி சைஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் ஓனாக ஒரு சைஸில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸோ இன்ச்சஸ் உங்களுக்கு வந்து வித்து எவ்வளோ வேணும், இல்லை ஹைட்டு எவ்வளோ வேணும், இந்த மாதிரி இன்ச்சஸில் வேணுமா, சென்டிமீட்டரில் வேணுமா, பிக்சல்ஸில் வேணுமா, ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸில் நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்டு இதில் நம்ம கொடுக்கக்கூடிய வித் அண்ட் ஹைட்டு வந்து பிக்சல்ஸாக இருக்கட்டும், இல்லை சென்டிமீட்டராக இருக்கட்டும், இல்லை இன்ச்சஸாக எதுவாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த ரெசல்யூஷனை வச்சு தான் நம்மளோட அவுட்புட் வந்து எவ்வளோ குவாலிட்டியில் வரப்போகிறதுங்கிறது டிசைட் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற ரெசல்யூஷனை வச்சு தான் நம்ம அவுட்புட் வந்து டிசைட் ஆகும். ஸோ இந்த ஒரு பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா 300 ரெசல்யூஷனில் ஹை குவாலிட்டியில் இருக்குது. ஸோ அதுவே ரைட் சைடில் இருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா அதே சேம் பிக்சர் தான், பட் 72 ரெசல்யூஷனில் லோ குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ரெசல்யூஷன் இப்படி தான் நம்மளோட பிக்சரோட அவுட்புட்டை வந்து வேரி பண்ணி கொடுக்கும். ஸோ மினிமம் ஒரு நல்ல அவுட்புட் இமேஜ் நமக்கு வேணும் அப்படின்னா 300 ரெசல்யூஷனே போதுமானது. ஸோ அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னா கொடுக்கலாம், பட் அதுக்கு மேலே வந்து 500, 600 இந்த மாதிரி ரெசல்யூஷன் நம்ம அதிகம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நம்மளோட ஃபைல் வந்து லோடிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நம்ம சிஸ்டமே வந்து ஹேங் ஆகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 300 அப்படிங்கிறது போதுமான ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கலர் மோடு. ஸோ இதில் 2 விதமான கலர் மோடு இருக்குது. ஒன்று RGB இருக்குது, இன்னொன்று CMYK கலர் மோடு இருக்குது. ஸோ RGB எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், இதுக்கு வந்து எந்த ஒரு பிரிண்டிங் பர்பஸ்க்காக நான் பண்ணலை, நார்மலாக எனக்கு ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா RGB ஓகே. பட் நான் இதை வந்து பிரிண்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறேன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்க போகிறேன், ஃப்ளெக்ஸ் பிரிண்ட் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிரிண்டிங் பர்பஸ்க்காக பண்ணும்போது பார்த்தோன்னா நம்மளோட பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான் நம்ம கலர் கோடை வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பிரிண்டர்ஸ் மோஸ்ட்லி பொறுத்த வரைக்கும் CMYKல தான் இருக்கும். ஸோ நம்ம RGBயில் வந்து ஒரு கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை போய் CMYKல பிரிண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு என்ன கலர் கொடுத்தோமோ அந்த கலரில் 50% கலர் தாங்க அப்ளை ஆகும். பாக்கி
கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஃபுல்லாக டோட்டலாக ஃபேட் ஆகி வெளியில் வரும். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான கலர் மோடை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேக்ரவுண்டு. ஸோ இதில் பேசிக்காகவே பார்த்தோன்னா டிஃபால்ட்டாக ஒயிட் பேக்ரவுண்டில் தான் ஸ்க்ரீன் அப்ளை ஆகும். இல்லை எனக்கு கலர்டு பேக்ரவுண்ட் தான் வேணும் அப்படின்னா கூட இதில் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம், டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இஷ்டம் தான். ஸோ பேசிக்காக ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு தேவையான ஒயிட் போர்டை ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இல்லை ஒரு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம டிஃபால்ட்டாக வந்து என்ன தான் நம்ம பார்த்து ஒர்க் பண்ணாலுமே கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ சப்போஸ் அப்படி மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா டிஃபால்ட்டாக இதில் வந்து ரீடோ ஆப்ஷன் பார்த்தோன்னா 10 ஸ்டெப்ஸ்லேருந்து 15 ஸ்டெப்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம அதை தாண்டி தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி திருப்பி ரீகால் பண்ணுறது அப்படிங்கிறது, அதாவது அந்த ஸ்டெப்ஸை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஸோ எடிட் போய்ட்டு அதில் ப்ரிஃபரன்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸை நீங்கள் 100 வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ப்ளூ கலரில் ஒரு லோடிங் பாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த லோடிங் பாக்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ரேம் யூசேஜ் எவ்வளோ வந்து ஃபோட்டோஷாப்பாக நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரேம் யூசேஜ் இப்போ கிட்டத்தட்ட நம்ம 4 GB ரேம் போட்டிருக்கோம், இல்லை 8 GB ரேம் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த 8 GBயில் 90% வந்து நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அதுக்கு செட் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோஷாப் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரேம் வந்து நம்ம ஆக்குபை பண்ணலாம் அப்படிங்கிறது செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டாக 70% இருக்கும், நம்ம 80% இல்லை 90% கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோஷாப்போட ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஸ்பேஸை எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்கான ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸை எப்படி வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது, நமக்கு தேவையான அதாவது நம்ம ரிப்பீட்டடாக என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த ஆப்ஷன்ஸுக்கு எப்படி ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ டிஃபால்ட்டாகவே ஃபோட்டோஷாப்பில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன்ஸுக்கு நம்மளாம் ஒரு ஷார்ட்கட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது, ஸோ அந்த கலர் தீம் இதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.